சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் கண்ணாடி ஆலையை தொடங்கி வைத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை காணலாம். 400 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது தமிழகத்தில். கடந்த 2015ஆம் ஆண்டில் தனது 3வது மிதவை கண்ணாடி தொழிற்சாலையை 800 கோடி ரூபாய் முதலீட்டில் 5 ஆண்டுகள் முடிக்க திட்டமிட்டு மாண்பு அம்மாவின் அரசின் ஒத்துழைப்புடன் 3 ஆண்டு காலத்திலே அந்த தொழிற்சாலையை கட்டி முடிக்கப்பட்டது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இதை நான் இன்று துவக்கி வைத்துள்ளேன். மாண்பு அம்மா அவர்கள் 17/2/2006 அன்று ஸ்ரீபெரும்புதூர் ஜெயின் கோப்பை நிறுவனத்தின் 2வது மிதவை கண்ணாடி ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். அப்பொழுது மாண்பு அம்மா அவர்கள் இந்த வளாகம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கண்ணாடி உற்பத்தி செய்யும் வளாகமாக உருவெடுக்கும் என்று கூறினார்கள். மாண்பு அம்மா அவர்கள் அன்று தீர்க்க தரிசனமாக கூறியது போல் இந்த வளாகத்தில் மேலும் பல தொழிற்சாலை அலகுகள் அமைக்கப்பட்டு வருவதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்பு அவர்கள் ஆணையை ஏற்று இந்த நிறுவனம் இயற்கை வளம் காத்தல், மழைநீர் சேகரிப்பு ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவதை மாண்பு அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பாராட்டினார்கள். மேலும் செயின்ட் கோப்பை நிறுவனம் வளர்ச்சியடைய பலவித ஆலோசனைகளையும் அந்நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் என்பது நமது அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் கொண்டுள்ள அக்கறையை தெளிவாக காட்டுகிறது. சென்னை தரமணியில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 110 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 1,20,000 சதுரடி பரப்பில் அமைந்துள்ள செயின்ட் கோப்பையின் ஆராய்ச்சி இந்திய மையத்தை மாண்பு அம்மா அவர்கள் 29/1/2016 அன்று துவக்கி வைத்தார் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மாண்பு அம்மா அவர்களும் தொடர்ந்து மாண்பு அம்மாவின் அரசும் அளித்த ஊக்கத்தினால் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள இந்த நிறுவனத்தின் கண்ணாடி வளாகம் ஆண்டுக்கு ஆண்டு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த நிறுவனம் தனது பன்னாட்டு முதலீடுகள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் செய்துள்ளது என்பதை அறிவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேலும் 720 கோடி ரூபாயினை தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் ஒப்பந்தத்தில் ஜெயின் கோப்பை நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது என்பதை அறிவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்பு அம்மாவின் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எவ்வாறு இந்நிறுவனம் செயல்படுத்தியதோ அதே போன்று தற்போது மாண்பு அம்மாவின் அரசு 1/1/2019 முதல் அறிவித்திருக்கின்ற பிளாஸ்டிக் தடை அறிவிப்பினையும் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிறுவனம் அதிக அளவில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக மாண்பு அம்மாவின் அரசு உங்கள் நிறுவனத்திற்கு அனைத்து ஒத்துழைப்பை நல்கும் என்று கூறி இந்த நிறுவனம் தனது வெற்றி பயணத்தை தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் எனது மனமார உளமாத நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.